வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் 12. நாட்கள் கடக்க ஒரு நல்ல நாளில் கார்த்திக் வீட்டினர் வந்து அனன்யாவை பெண் பார்த்து விட்டு சென்றனர். ஒரு முக்கியமான ஆப்ரேஷன், நான் போயே ஆகணும். உண்மையோ பொய்யோ விடாப்பிடியாய் உரைத்துவிட்டு கிளம்பி மருத்துவமனைக்கு சென்று விட்டான் யுவராஜ். யுவராஜிற்கும் திருமணம் கூடி வந்திருக்கிறது என்பதால் இரு ஜோடிகளுக்குமே நிச்சயம் வைக்க வேண்டாம், நேரடியாக திருமணமே வைத்துக்கொள்ளலாம் என்று அன்றே இரு குடும்பத்தினரும் முடிவு செய்து வைத்திருந்தனர். இவர்கள் வந்துவிட்டு செல்ல இன்னொரு நல்ல நாள் பார்த்து யுவராஜ் வீட்டினர் பிரியாவை பெண் பார்க்க கிளம்பினர். யுவராஜ் சாக்கு கூறி தப்பித்ததைப் போல அனன்யாவால் தப்பிக்க முடியவில்லை. பொண்ணு பார்க்க நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், அதையும் இதையும் சொல்லிட்டு இருக்காதே, நீ சொல்ற அன்னைக்கே போய்க்கலாம், சரஸ்வதி உறுதியாய் கூறிவிட வேறு வழியின்றி அவளும் கிளம்பி வந்திருந்தாள். நீண்ட சோபாவில் முதலில் யுவராஜ், அவனையடுத்த அனன்யா, பிறகு சரஸ்வதி என அமர்ந்திருந்தனர். பட்டுப்புடவை சரசரக்க மென்னடை நடந்து வந்து காஃபி கொடுத்த பிரியாவை நியாயமாய் அங்கு அமர்ந்திருந்தவன் காதல் பார்வை பார்த்திருக்க வேண்டும். அவனோ அவளை தவிர்த்து வீட்டிலிருந்த மற்ற அனைத்து பொருட்களையும் பார்வையிட்டு கொண்டிருந்தான். 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையிலேயே நடத்திடலாமே சம்பந்தி, தனித்தனியா நடத்தினா நமக்கும் அலைச்சல் அதிகம், என்ன சொல்றீங்க? சிவராமன் வினவ சரஸ்வதிக்கும் அந்த யோசனை இருந்தது. எனக்கும் அப்படியொரு எண்ணம் இருக்குது, கார்த்திக் ஃபேமிலிக்கிட்டேயும் பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்றேன்னா என்றார். பிரியா தந்தையிடம் கண்காட்ட அதை புரிந்து கொண்டவர், மாப்பிள்ளை, நீங்களும் பிரியாவும் மேலே போய் பேசிட்டு வாங்களேன் என்று மகள் ஆசையை நிறைவேற்ற பார்க்க, அவனோ இல்லை அங்கிள், பரவாயில்லை என்றான். சட்டென்று அனன்யா திரும்பி அவனை பார்க்க அவள் பார்வையில் எதை உணர்ந்தானோ, சரி வா என்றபடி எழுந்து கொண்டான். இருவரும் தனிமையை நாடி மாடி பால்கனிக்கு விரைய யுவராஜின் மனம் மெல்ல சலித்து கொண்டது. என்னடா இது, பொண்ணு பார்க்கவே வந்தாச்சு, நியாயமா பார்த்தா இவ மேல லவ் வந்திருக்கணும், இல்லையா வேற ஏதாவது ஃபீலிங்ஸாவது வந்திருக்கணும், எதுவுமே வரமாட்டேங்குதே. மனதிற்குள் சலித்தபடிதான் அவளை பின்தொடர்ந்தான். என்னுடைய லவ் இவ்வளவு சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை யுவி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பால்கனி தூணில் சாய்ந்து நின்றபடி காதலுடன் அவனை நோக்கினாள் பிரியா. இதழ் பிரித்து மென்மையாக புன்னகைத்தவன் எதுவும் பேசவில்லை. நீங்க இப்படி அமைதியா இருக்கிறவர் இல்லையே, ஏன் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க யுவி? நான் உங்க கூட நிறைய பேசணும், கால் பண்ணினா ஏன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? அப்படியே அட்டன் பண்ணினால் 2 வார்த்தை பேசிட்டு வச்சிடுறீங்க. சிறு ஏக்கத்துடன் ஒலித்தது அவள் குரல். அவள் அழைக்கும் போதெல்லாம் எந்த வேலையும் இல்லாமல் வெட்டியாக இருந்தாலும் அவன் கூறுவது என்னவோ, கொஞ்சம் பிஸி, அப்புறம் கால் பண்றேன் என்பதுதான். சில சமயங்களில் அழைப்பை எடுக்கவே மாட்டான், தவிர்த்து விடுவான். அவன் மனதில் அந்த எண்ணங்களோட அவனுக்கு மனது உறுத்தியது. ஒரு பெண்ணை வீணாக ஏமாற்றுகிறோமோ? அவள் மேல் காதலும் இல்லை, ஆசையும் இல்லை, பிறகு எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னோம்? மனம் எண்ண ஆரம்பித்தது. லவ் இல்லைனா என்ன, கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ணிட்டா போச்சு. முதல்ல அவளை பாரு, கொஞ்சம் ரசி, லவ் தானா வரும். ஐடியா கொடுக்கிறேன் என்று வெட்கம் கெட்டத்தனமாய் அவன் மூளை ஐடியா கொடுக்க, தொண்டையை சிறுமிக் கொண்டவன், ஓகே ரெடி, 1 2 3 மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அவளை பார்வையிட, இல்லை இல்லை ரசிக்க விழிகளை உயர்த்த, அவனது கண்கள் எதிரில் நின்றவளை தாண்டி கொண்டு அந்த பக்கம் எதன் மீதோ சென்று நின்றது. பால்கனியில் நின்று பார்த்தால் கீழே தோட்டம் நன்றாக தெரியும். அங்கு ரோஜா செடியின் அருகே நின்றவாறு மலர்ந்திருந்த ரோஜாவை வருடி கொடுத்தபடி போனில் யாருடனேயோ பேசிக்கொண்டிருந்தாள் அனன்யா. அப்படி யாருடன் பேசுகிறாள் என்று தெரியவில்லை. முகத்தில் புன்னகை போட்டி போட்டது. எதற்காகவோ வாய்விட்டு மலர்ந்து சிரித்தாள். இறுக்கமாய் வலம் வருபவள் மலர்ந்து சிரிப்பதையே இன்றுதான் அவன் காண்கிறான். இருவருக்கும் சண்டை போடவே நேரம் போதாது, இதில் எங்கே சிரித்து பேசிக்கொள்வதெல்லாம்? அந்த மலைக்குரங்காகத்தான் இருக்கும், அவன்கிட்டதான் இப்படி சிரிச்சு பேசுவா. இங்கே மேலே நின்று பார்த்து கொண்டிருந்தவன் வழக்கம் போல் பல்லை கடித்து கொண்டான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, சிரிச்சு பேசுறாங்க இல்ல கொஞ்சி பேசுறாங்க, அது அவங்க பாடு. உன் முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் நிற்கிறா, நீ முதல்ல அவளை பாரு. அவனது மூளை மீண்டும் குறுக்கே புகுந்து அவன் கவனத்தை பிரியாவின் புறம் திருப்ப முயல, அதற்குள் அவன் இதயம் முந்திக் கொண்டது. மீண்டும் எதற்கோ அவள் வாய்விட்டு சிரிக்க, பிரியாவின் புறம் திரும்பிய அவனது பார்வை மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாய் அனன்யாவின் புறமே திரும்பிக் கொண்டது. கோபத்தை தாண்டி முதல் முறையாக அவனது பார்வை வேறு விதமாக அவள் மேல் படிந்தது. எளிமையான காட்டன் புடவைதான் அணிந்திருந்தாள். புடவையில வேற மாதிரி தெரியறா. முதல்ல ரொம்ப ஒல்லியா இருப்பா, இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டு, பரவாயில்ல, இதுவும் நல்லாத்தான் இருக்குது. கழுத்துல போட்டிருக்கிற இந்த செயின் மட்டும் மாறவே இல்லை. எதிரில் நிற்கும் பிரியாவை ரசிடா என்றால் அவன் அவளை தாண்டி கீழே நின்று கொண்டிருந்த அனன்யாவை ரசித்து கொண்டிருந்தான். யுவி, அப்படி என்ன கனவு உங்களுக்கு?
பிரியா உலுக்கவும் தான் பார்வையை திருப்பினான். சே, போயும் போயும் இவளைத்தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோமா? தலையை உலுக்கி கொண்டவன், பிரியா கீழே போகலாமா? வந்து ரொம்ப நேரமாச்சு. கேட்டவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமலேயே அகன்று விட்டான். அங்கேயே நின்றால் மீண்டும் மீண்டும் அவளை பார்ப்போம் என்ற எண்ணத்திலேயே கீழே சென்று விட்டான். அனைவரிடமும் விடைபெற்று யுவராஜின் குடும்பத்தினர் கிளம்பிவிட காரை ஓட்டிக்கொண்டிருந்தவனின் பார்வை அடிக்கடி ரிவர் வியூ மிரரில் பின்னால் அமர்ந்திருந்த அவளை பார்வையிட்டு கொண்டது. டே யுவராஜே, உனக்கு என்னமோ ஆச்சு. போயும் போயும் இந்த திமிரு பிடிச்சவளை பார்த்துட்டு இருக்க. மூளை ஓங்கி அடிக்க டேஞ்சரஸ். தனக்குத்தானே தலையாட்டியபடி சாலையில் கவனமானான். வீட்டில் வந்து காரை நிறுத்த, நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அப்படியே கிளம்புங்க. அனன்யாவுடைய கார் சர்வீஸ்க்கு விட்டுருக்குது, அவளையும் கூட்டிட்டு போயிடு கூறிவிட்டு சரஸ்வதி இறங்கிக் கொள்ள எப்பொழுதும் எதையாவது கூறி மறுக்கும் யுவராஜ் அன்று அமைதியாக இருந்தான். அனன்யா அப்படியே அமர்ந்திருக்க திரும்பி பார்த்தவன், நான் ஒன்றும் உனக்கு டிரைவர் இல்லை, முன்னாடி வந்து உட்கார் என்றான். சலித்தபடி இறங்கி கதவை திறந்து முன்னால் அமர்ந்தவள் வாசலில் நின்று கொண்டிருந்த அத்தைக்கு கை காட்டிவிட்டு திரும்ப யுவராஜின் பார்வை எதையோ வெறித்து கொண்டிருந்தது. இவன் எதை இப்படி வெறிச்சு வெறிச்சு பார்க்கிறான்? மனதிற்குள் எண்ணியபடியே அவன் பார்வை போன திசையில் அவள் தன் பார்வையும் கீழிறக்க பளீரென்ற வெண் இடை புடவை விலகி தாராளமாய் பளிச்சிட்டு கொண்டிருந்தது. குழந்தை மிட்டாய் கடையை வெறிப்பதைப் போல அவன் அதைத்தான் வெறித்து கொண்டிருந்தான். இடியட்! திட்டியபடி அவள் இடைச்சேலையை சரி செய்து கொள்ள, ஜஸ்ட் மிஸ்ஸிங். நிமிர்ந்து அவள் முகம் நோக்கியவனின் முகத்தில் அப்பட்டமாய் ஏமாற்றம். அவளோ கோவை பழமாய் முகம் சிவந்திருக்க அவனை முறைத்து கொண்டிருந்தாள். சட்டென்று தன்னுணர்வுக்கு மீண்டவன், இல்ல, சீட் பெல்ட் போட்டியான்னு பார்த்தேன். அவனுக்கு தெரியும் தான் கூறுவது பொய்யென்று. எது, நீ வெறிக்க வெறிக்க பார்த்தது சீட் பெல்ட்டையா? எண்ணிக்கொண்ட அவள் மனதுக்கும் தெரியும் அவன் பொய்தான் உரைக்கிறான் என்று. இருந்தும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். தோலை குலுக்கியவன் காரை கிளப்ப அதன் பிறகு அவன் அவள் புறம் திரும்பவே இல்லை. இன்னைக்கு முழுக்க இவனுடைய பார்வையே சரியில்லை. பிரியா வீட்லேயும் பால்கனியில் நின்றுட்டு இப்படித்தான் பார்த்தான், இப்பவும் இப்படித்தான் பார்க்கிறான். இப்படியெல்லாம் அத்துமீறி பார்க்கிறவன் இல்லையே இவன். அவள் மனதுக்குள் குழப்பம் எட்டி பார்க்க ஆரம்பித்திருந்தது. மருத்துவமனை வந்துவிட இருவரும் எதுவும் பேசாமல் இறங்கி தத்தமது அறையை நோக்கி நடந்தனர். கல்லூரியில் வகுப்பை கவனித்து கொண்டிருந்த கயல்விழிக்கு மனம் அதில் லயிக்கவே இல்லை. நேற்று இரவு நிரஞ்சன் பேசிய தாப மொழிகளை மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்து கொண்டிருக்க மேனி சிலிர்த்து கொண்டது. பயமா, குறுகுறுப்பா, எதிர்பார்ப்பா, என்ன உணர்வென்றே அவளுக்கு விளங்கவில்லை. பாடவேளை முடிந்து அந்த ஆசிரியர் கிளம்பிவிட அனைவரும் எழுந்து நின்று நன்றியுரைத்தனர். கன்னத்தில் கை குற்றியபடி எங்கேயோ பார்வையை பதித்திருந்தவளை அருகிலிருந்த அவளது தோழி உலுக்கினாள். அடியே கயலு, என்னாச்சுடி? உன் கவனம் கிளாஸ்ல இல்ல? அவள் உலுக்கிய சத்தத்தில் முன்னால் அமர்ந்திருந்த இவளது தோழிகளும் திரும்பி அமர்ந்தனர். சும்மா இருடி, இவ வேற. கையை தட்டிவிட்டவள் மீண்டும் கன்னத்தில் கை வைத்து கனவுக்கு தாவ, என்னடி டாக்டர் கூட ரொமான்ஸா? தோழிகள் கதை கேட்கும் ஆர்வத்துடன் அவளை சுற்றி கொண்டனர். ஐயா சீ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அஷ்டகோணலாய் முகத்தை சுளித்தவளை வித்தியாசமாய் பார்த்து வைத்தனர் தோழிகள். சீயா, உன் புருஷன் கூடத்தானே ரொமான்ஸ் பண்ற, அதுல என்ன சீ? சும்மா இருங்கடி, நானே பயந்துட்டு இருக்கிறேன், இதுல நீங்க வேற. எதையோ நினைத்து கொண்டவள் பயத்துடன் தலையை உலுக்கி கொண்டாள். என்னடி பயம்? சொன்னாதானே தெரியும். தோழிகள் ஊக்க, பேசாம இவங்க கிட்ட சொன்னால் என்ன? நினைத்தவள் சொல்லியும் விட்டாள். அது வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு நினைச்சா பயமா இருக்குதுடி. எச்சில் கூட்டி விழுங்கி அவள் கூறி முடிக்க ரகசியம் பேசும் ஆர்வத்தில் அனைவரும் நெண்டியடித்து கொண்டு நெருக்கி அமர்ந்தனர். அதுல என்னடி பயம்? நினைச்சாலே கிளுகிளுப்பா இருக்குது. ஏய், நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. கயல், முதல்ல பயமாத்தான் இருக்கும், போக போக நீயும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவ. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் வலிக்கும். ஒருத்தி கட்டுரையை வரைய ஆரம்பித்துவிட ஏற்கனவே பயத்தில் இருந்தவள் அவள் வரைந்த கட்டுரையில் காய்ச்சல் கண்டவள் போல மேனி கொதிக்க ஆரம்பித்து விட்டாள். ஆத்தி, இதுல இவ்வளவு இருக்குதா? அனைவரும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்க அவள் மட்டும் வியர்த்து வழிய ஏதோ பேய் கதையை கேட்பதைப் போல கேட்டுக்கொண்டிருந்தாள். ஐயோ, நீ சொல்றதை கேட்டால் எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குதுடி. தலையை பிடித்து கொண்டு விழிகளை உருட்டிய கயல்விழியை பார்த்து மற்ற அனைவரும் சிரித்தனர். இப்படியெல்லாம் அங்கே போய் மயக்கம் போட்டு வச்சிடாதே. ஜென்ஸ்க்கு அது நடக்கலைன்னா பயங்கரமா கோபம் வந்துடும். அப்புறம் டாக்டர் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஏதோ 10 கல்யாணம் பண்ணினவளைப் போல அவளது தோழி கண்ட அறிவுரையை வாரி வழங்க பயந்து கொண்டிருந்தவளின் மனதில் ஒன்று மட்டும் அழுத்தமாய் பதிந்து போனது. படுக்கையில் இணையாவிட்டால் கணவனின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாக நேரிடும் என்ற எண்ணம் அழுத்தமாய் பதிய மனமோ அடித்து கொண்டது. கண்களில் காதலை மட்டுமே தேக்கி தன்னை பார்க்கும் நிரஞ்சனின் முகம் நினைவில் வந்து போக, கடவுளே, அவர் என்னை வெறுத்துடுவாரா? ஏற்கனவே இருந்த பயத்தோடு இந்த பயமும் சேர்ந்து கொண்டது.
ஒன்றும் அறியாத அனுபவமே இல்லாத தோழிகளிடம் இதை பகிர்ந்து கொண்டது முதல் தவறு. என்ன இருந்தாலும் சரி, எந்த தயக்கமாக இருந்தாலும் சரி, தன்னவனுடன் அதை பகிர்ந்திருந்தால் அவன் ஒரு தீர்வு தந்திருப்பான். அவளுடன் விரல் கோர்த்து அவள் அந்த பயத்தை கடக்க துணை இருந்திருப்பான். இது எதுவும் இல்லாமல் தோழிகளிடம் கூறி பயத்தை மேலும் வளர்த்து கொண்டதுதான் மிச்சம். தொடரும். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 13. அன்று மாலை டியூட்டி முடிந்து கிளம்புவதற்காக கார் பார்க்கிங்கிற்கு வந்தான் யுவராஜ். காலையில் நாம தானே கூட்டிட்டு வந்தோம், ஒர்க் முடிஞ்சுதான்னு கால் பண்ணி கேட்போம். எண்ணியபடியே மொபைலை எடுக்கவும் கைபேசி சகிதம் அவள் வெளியே வரவும் சரியாயிருந்தது. உனக்குத்தான் கால் பண்ண எடுத்தேன். டியூட்டி ஓவரா, கிளம்பலாமா? அவன் வினவ அவளோ தயக்கத்துடன் விழித்தாள். இல்லை, கார்த்திக் என்னை டிராப் பண்ணுறேன்னு சொன்னாரு. சிறிது தயக்கத்துடன் தான் கூறினாள். கார்த்திக் என்ற பெயரை கேட்டதும் வழக்கம் போல் கோபம் வந்துவிட அவன் ஏதோ பேச வாயெடுக்கவும், கிளம்பலாமா அனன்யா? வினவியபடியே கார்த்திக் வரவும் சரியாயிருந்தது. போகலாம் கார்த்திக், அவனிடம் கூறியவள் யுவராஜிடம் பாய் என்று தலையசைத்துவிட்டு கார்த்திக்கின் காரில் ஏறினாள். ஏனோ எப்போதையும் விட கோபம் பல மடங்கு பெருக அவளை தடுக்கத்தான் போனான். அவ ஃபியான்சி கூட அவ போறா, எந்த உரிமையில நீ தடுக்க போற? மூளை எதிர்த்து கேட்ட கேள்வியில் சட்டென்று அடங்கிவிட்டான். அவன் கண் முன்னாடியே கார் கிளம்பிவிட, ஆத்திரத்துடன் காரை ஓங்கி குத்தியவனுக்கு அவ்வளவு ஆத்திரம். அப்பொழுதுதான் வெளியே வந்த நிரஞ்சன் கோபத்துடன் நின்று கொண்டிருந்த நண்பனை கவனித்து விட்டான். யுவி, ஆர் யூ ஆல்ரைட்? கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. நண்பனின் குரல் காதில் விழுந்தாலும் திரும்பி பார்க்காமல் கார் சென்ற திசையையே வெறித்து கொண்டிருந்தான். யுவராஜ் அவன் தோளை தொட, என் கண்ணு முன்னாடியே கார்த்திக் கூட ஏறி போறாடா, என்னன்னு தெரியல, அவன் கூட அவளை பார்த்தாலே அவ்வளவு கோபம் வருது. நண்பனின் முகத்தில் விரவிய கோபத்தை கண்டவன் பிரியாவைத்தான் குறிப்பிடுவதாக எண்ணிக்கொண்டான். யாருடா பிரியாவா? கோபப்படாம நாளைக்கு நிதானமா பேசிப்பாரு. பிரியாவா? அவ கார்த்திக் கூட போனா எனக்கென்ன? நான் அனன்யாவை சொன்னேன். முகத்தை சுளித்தவனை வித்தியாசமாய் பார்த்து வைத்தான் நிரஞ்சன். பிரியா கார்த்திக் கூட போனால் இவன் கோபப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அனன்யா அவ ஃபியான்சி கூட போறதுல இவனுக்கு எதுக்கு இவ்வளவு வெறி வருது? சம்திங் ராங். மனதிற்குள் எண்ணிக்கொண்டவன் நண்பனின் முகத்தையே ஆராய்ச்சியாய் நோக்கினான். நான் கிளம்புறேன்டாம். சலித்தபடி காரை எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பிவிட, நண்பனிடம் பேச வேண்டும் என மனதிற்குள் குறித்து கொண்டான் நிரஞ்சன்.